நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். ஈரோட்டில் தற்போது நடைபெற்று வரும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மகத்தான திட்டங்கள் மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்து வருகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு அதிமுக திமுக கட்சிகள் செய்த ஊழல்களை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டி வருகிறார். இந்நிலையில் ஈரோட்டில் தற்போது கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். முன்னதாக சேலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் நதிகளை இணைப்பதுதான் முதல் பணி என தெரிவித்தார். சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் ஜெயலலிதாவை விமர்சித்ததற்காக அதிமுகவினர் இதுபோன்ற அராஜக செயலில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்ய வேண்டிய காவல்துறையினரோ சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் இதுபோன்ற விதிமீறலை அதிமுகவினர் தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சம்பத்திடம் முறையிட்டால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக தேமுதிகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படும் மாவட்ட ஆட்சியர் சம்பத்தை வேறு பணிக்கு மாற்ற தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிகவினர் வலியுறுத்தியுள்ளனர். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், அண்மையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு தற்போதுள்ள அதிமுக அரசே காரணம் என்றார். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கருத்து கணிப்பு வெளியீடு சில கட்சிகளை இழுப்பதற்கான வேலை என வைகோ விமர்சித்தார். அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை துவங்குகிறது. அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு இரு மாநிலங்களிலும் நாளை துவங்குகிறது. 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் 65 தொகுதிகளுக்கும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவையொட்டி இரு மாநிலங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதான்கோட் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் உத்தரப்பிரதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதான்கோட் விமானப்படை தளம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விசாரிக்கும் தேசிய புலனாய்வு பிரிவில் இடம்பெற்றிருந்த தன்சீல் அகமது என்பவர் தனது மனைவியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் பகுதியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள காரில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 2 பேர் காரை வழிமறித்து சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தன்சீல் அகமது உடலில் குண்டுகள் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பதான்கோட் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினர் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள விமானப்படை தளத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் குழு கடந்த 5 நாட்களாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. பின்னர் தாக்குதல் நடந்த பகுதியினை அந்த குழு ஆய்வு செய்தது. இந்த நிலையில் பதான்கோட் தாக்குதலுக்குள்ளான சதித்திட்டம் பாகிஸ்தானில்தான் தீட்டப்பட்டது என்பதால் அங்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை பாகிஸ்தான் குழு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் இதனால் விரைவில் அந்த நாட்டிற்கு செல்வதற்கான தேதிகள் முடிவு செய்யப்படும் என்றும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 3 பந்துகள் எஞ்சிய நிலையில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி நாளை பதவியேற்கிறார். மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணி இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து கடந்த 24ஆம் தேதி அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூடி மெஹபூபாவை முறைப்படி சட்டசபை கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். இதனிடையே ஆட்சியமைக்க மெஹபூபாவிற்கு அம்மாநில ஆளுநர் போரா அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் நாளை காலை 11 மணிக்கு முதல் பெண் முதலமைச்சராக மெஹபூபா பதவியேற்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் மோடி தலைநகர் ரியாத்தில் உள்ள டாடா கன்சல்டன்சி ஊழியர்கள் மத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சவுதி நாட்டின் சிறப்பிற்கு வித்திடும் இந்திய ஊழியர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் வர்த்தக உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நோக்கம் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். வல்லூர் மற்றும் வட சென்னை அனல்மின் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக 920 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2 அனல்மின் நிலையங்களில் உள்ள 3 அலகுகளில் கொதிகலனில் பழுது ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனல்மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகளின் போது தரமற்ற உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படுவதாலேயே அவ்வப்போது பழுது ஏற்படுவதாக மின் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரே நாளில் 2 அனல்மின் நிலையங்களிலும் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஊதியத்தை அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதிய விகிதம் தமிழகத்தில் 183 ரூபாயிலிருந்து 203 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஊதிய உயர்வு குறித்து ஊடகங்களில் விளம்பரப்படுத்தக்கூடாது என்றும் பிரச்சாரத்திலும் ஊதிய உயர்வு குறித்து பேசக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லாதவர்களும் சொல்வதை எதிர்ப்பவர்களும் இந்தியாவில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாசிக் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டுக்கு எதிராக பேசி வருபவர்களை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆதரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் வாழ்பவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை எதிர்ப்பவர்கள் இங்கே இருக்க உரிமையற்றவர்கள் என்றும் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை சங்கர் மரணம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டவர்கள் மீது வன்முறைகள் ஏவப்படும் போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு உண்டு என்றார். ஆணவ கொலைகள் நடந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளரை தற்காலிக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன்படி உடுமலை சங்கர் மரணம் தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அரசை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினரை நீதிமன்றத்தை சாதகமாக பயன்படுத்தி ஜெயலலிதா வழக்கு தொடுப்பதாகவும் இதற்கு உச்சநீதிமன்றம் தக்க தீர்ப்பு வழங்கும் என்றும் சந்துரு தெரிவித்தார். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக செயல்படாத ஜெயலலிதா அரசு மக்களை பாதிக்கும் சுங்கச்சாவடிகள் குறித்து கவனம் செலுத்தாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் சுங்கச்சாவடி விதிகள் வகுக்கப்பட்டதாகவும் தற்போது பாஜக அரசும் அந்த ஒப்பந்தங்களையே செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். சுங்கச்சாவடிகள் அமைத்து தனியார் கட்டாயமாக சுங்கவரி வசூல் செய்வது மக்கள் தலையில் இரட்டை வரி விதிப்பது போல் இருப்பதாகவும் எனவே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள சுங்கவரி கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெறுவதுடன் சுங்கச்சாவடிகளையும் படிப்படியாக மூட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் போலீஸ் முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 போலீசார் படுகாயமடைந்தனர். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள மெரான் சவுக் என்ற இடத்தில் போலீஸ் முகாம் மீது பயங்கரவாதிகள் இன்று காலை திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 போலீசார் படுகாயமடைந்ததாகவும் போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் தீவிரவாதிகள் தப்பி சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சிரியாவில் IS தீவிரவாதிகளிடம் சிக்கி தவித்த 4 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார். சிரிய அதிபர் ஆசாத் பதவி விலக கோரி அங்கு உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதுவரை 2.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வன்முறையை அடக்க ராணுவம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு சிக்கி தவித்த 4 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் கூறியுள்ள அவர், மீட்கப்பட்ட 4 பேரையும் விரைவில் இந்தியா அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே விபத்துகள் அதிகம் நடைபெறும் நகரங்களின் பட்டியலில் சென்னை 2வது இடம் பெற்றுள்ளது. உலகில் விபத்துகள் அதிகம் நடைபெறும் நகரங்களின் பட்டியலை உலக சுகாதார அமைப்பான WHO வெளியிட்டுள்ளது. 1 லட்சம் பேரில் எத்தனை பேர் விபத்தில் இறக்கின்றனர் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் பிரேசில் நாட்டின் தலைநகர் பிரேசிலியா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக விபத்து நடக்கும் 2வது நகரமாக சென்னை இடம்பெற்றுள்ளது. கொல்கத்தா மற்றும் மும்பை நகரங்கள் முறையே 23, 24வது இடத்தை பெற்றுள்ளன. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தையொட்டி தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரருக்கும் கற்பகம்பாளுக்கும் யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ராஜகோபுரங்கள், விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், சிங்காரவேலர் மற்றும் பரிவாரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். விவசாயம் நம்மாழ்வார். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. திருவாரூரில் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி விவசாய பாதுகாப்பு சங்கங்களின் தலைவர் தனபாலன், விவசாயிகளிடமிருந்து கடன்களை வசூலிக்க வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். வங்கிகளின் இந்த செயல்களை கண்டித்து தமிழகத்தில் நாளை மறுநாள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தனபாலன் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு மண் சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேர்தல் அதிகாரி சந்திரமோகன், மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். வாக்குப்பெட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். ஈரோடு அருகே கடந்த 20 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டிய காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இன்றி தாங்கள் தவித்து வருவதாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மறியல் காரணமாக கோபி திருப்பூர் பிரதான சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாமண்டூரில் நடைபெறும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாட்டையொட்டி மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பாக தேர்தல் சிறப்பு மாநாடு வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர். தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதேஷ், கேப்டன் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் ER இளங்கோவன், தேனி முருகேசன், ஜாகிர் உசேன் ஆகிய தேமுதிக நிர்வாகிகளும் மதிமுகவின் மல்லையா சத்யா உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியிலிருந்து மரத்தடிகளை ஏற்றிக் கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒழுகினச்சேரி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் சாலையில் சென்று கொண்டிருந்த இருவர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். லாரியை அதிவேகமாக ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அருகே மனிதர்களை கொல்லும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் 4 கும்கி யானைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த மிருகங்களால் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனீஷ் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்காக முதுமலையிலிருந்து 3 கும்கி யானைகளும் கோவையிலிருந்து 1 கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாமக்கல் அருகே முன்விரோதம் காரணமாக தந்தை மற்றும் மகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளியமரத்துக்காட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஐயாவு என்பவருக்கும் மாரப்பன் என்பவருக்கும் நிலம் தொடர்பான தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டின் வாசலை தூங்கிக் கொண்டிருந்த ஐயாவு மற்றும் அவரது மகன் சிவக்குமாரை மர்ம நபர்கள் 2 பேர் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அப்போது அதனை தடுக்க வந்த அவரது மனைவிக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. தகவல் அறிந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜப்பனச்சத்திரம் என்ற இடத்தில் தேர்தல் அதிகாரி ரவி தலைமையில் வாகன தணிக்கை நடைபெற்றது. அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற காரை மடக்கி சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி 2 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பின்னர் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுச் செல்லுமாறு உரிமையாளரிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். நாகர்கோவில் அருகே கிரில் தொழிலாளி ஒருவர் நோயாளிகள் ஏதுவாக பயன்படுத்தும் ரிமோட் கழிவறையை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் சரவணமுத்து. இரும்பு கிரில் தொழிலாளியான இவர் ரிமோட் மூலம் இயங்கும் பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்து சாதனை புரிந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் படுக்கையிலேயே இயற்கை உபாதைகளை கழிக்கும் வண்ணம் ரிமோட் கழிவறையை உருவாக்கியுள்ளார். ரிமோட் சுவிட்சுகளின் மூலம் இயக்கும் படியாக இதனை வடிவமைத்துள்ளார். இக்கருவி நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இவர் ஏற்கனவே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடம் பாராட்டு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆவடி பாட்டாலியன் கமாண்டோவின் மகளை காதலித்து திருமணம் செய்த காவலரின் தந்தை மற்றும் தம்பியை கடத்தியதாக கமாண்டோ மீது அவரது உறவினர்கள் புகார் அளித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் சென்னை ஆவடியில் பாட்டாலியன் கமாண்டோவாக இருந்து வருகிறார். இந்நிலையில் ரவிச்சந்திரன் மகளை அதே பிரிவில் காவலராக உள்ள குமரேசன் என்பவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவிச்சந்திரன் குமரேசனின் தந்தை மற்றும் தம்பியை கடத்தி வைத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செங்கல்பட்டு கோட்டாட்சியர் தலைமையில் பேரணி நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தொடங்கிய இப்பேரணியில் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த பேரணியில் லயன்ஸ் கிளப், வணிகர் சங்க நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற முன்னாள் துணை ராணுவத்தினருக்கு இணையான பலன்கள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நாகர்கோயிலில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படையினரின் தேசிய அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற துணை ராணுவத்தினர் இதில் கலந்து கொண்டனர். அப்போது துணை ராணுவத்தினருக்கும் ராணுவத்தினருக்கு இணையான பலன்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாவண்டூரில் நடைபெறும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாட்டையொட்டி மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை தற்போது காணலாம். புரட்சி கலைஞர் என் அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் என் அருயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் உரையாற்றுகிறார்கள். இந்த மாநாட்டுக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் அடியேன் வைகோ
தலைமை தாங்குகிறேன். இந்த மாநாட்டிற்கு வருகின்றவர்களை மற்ற நிகழ்ச்சி நிரல் யார் யார் என்னென்ன பொறுப்பு என்பதெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த மாநாட்டுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மைதானத்தில் 1,00,000 வாகனங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழக புறாவிலிருந்து 1,00,000 வாகனங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 12 லட்சத்துக்கு குறையாத மக்கள் இந்த மாநாட்டிலே திரளுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விருகம்பாக்கத்தில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறப்புரை ஆற்றிய அந்த மாநாடு தமிழக அரசியலை ஒரு மாபெரும் மகத்தான மாற்றத்தை உருவாக்கும் மாநாடாக அது அமைந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிற தொண்டர்களில் ஒருவராக கல்லூரி மாணவனாக சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த நான் பங்கேற்று கலந்திருக்கிறேன். இந்த மாநாட்டில் 5 கட்சிகளினுடைய தொண்டர் படையினர் மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி பணியாற்றுவார்கள். குடிதண்ணீர் வசதி, மருத்துவ வசதி, அதைப் போலவே கழிப்பிட வசதி, பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அவை அமைத்து தர இருக்கிறது. பந்தல் கலை திலகமான என்னுடைய அன்பு சகோதரர் பந்தல் சிவா அவர்கள் இங்கே இந்த மாநாட்டுடைய மேடை, அதனுடைய தடுப்புகள் எல்லாவற்றையும் அதிலே அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அவர் செய்ய இருக்கிறார்கள். ஒரு 50 ஆண்டு காலமாக ஒலி ஒளி அமைப்பதிலே புகழ்பெற்ற செல்வன் ஒலி ஒளி நிறுவனத்தின் சார்பில் தம்பி ஜெயபிரகாஷ் ஒலி ஒளி அமைக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறார். பல லட்சக்கணக்கான மகளிர் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். அதைப் போல விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வணிக பிரிவினர், மாணவர்கள் என்று பல்வேறு பிரிவினரும் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். இம்மாநாடு அமையப் போகின்ற ஆட்சிக்கு நுழைவாயிலாக திகழும். அமையப் போகிற ஆட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஆட்சி. தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு கூட்டணி அரசு அமையப் போகிறது. முதலமைச்சராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை தமிழக வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஹேஷ் ட்ரேடிங் என்கின்ற முறையில் அது பதிவு செய்யப்பட்டு இணையதளத்தில் அது சில மணி நேரங்கள் நேற்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்தை இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு மக்கள் நல கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. எல்லோரும் திகைத்து போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கருத்து கணிப்பு வெளியானதே, அந்த கருத்து கணிப்பு திரும்ப பெறப்படும், அதில் ஏதோ தவறு நடந்து விட்டது என்றெல்லாம் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு 12% அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு 8% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அனைத்து தரப்பிலும் ஒரு புரட்சிகரமான மாறுதல் அலை அடிக்கிறது, ஒரு பேரலை அடிக்கிறது. இந்த அலை, இந்த அரசியல் அலை 2 ஊழல் கட்சிகளையும் இனி என்றைக்கு எழ முடியாத வீழ்ச்சிக்கு தள்ளிவிடும். ஊழல் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத தமிழகம் என்று வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வழங்குகின்ற ஒரு அரசு அமையப் போகிறது. வெளிப்படையான அரசு, coalition government of checks and balances, தடைகளும் கடிவாளங்களும் கொண்டதாக ஒரு அரசு அமையும். இதை நாட்டு மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ கடந்த சில ஆண்டுகளாக அண்ணா திமுக திமுக பிடியிலிருந்து வர வேண்டும் என்று அது இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது. திமுக மீது 2011 என்ன வெறுப்பு மக்களிடம் இருந்ததோ அதே வெறுப்பு அது அப்படியே தொடர்கிறது. அண்ணா திமுக மீது மக்களுக்கு கடுமையான வெறுப்பு. சர்க்காரே இயங்கவில்லை,
பணம் பண்ணுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, பணத்தை எடை போடுவதற்கு என்றதெல்லாம் கிடையாது. வெயிட் மிஷின்ல போட்டு பணத்தை எண்ணிட வேண்டியது, லாரியில ஏற்ற வேண்டியது, கண்டெய்னரில் ஏற்ற வேண்டியது. இப்படி ஒரு கொள்ளை கூட்டு அரசு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. எனவே இந்த மாநாட்டுக்கு நம்முடைய 5 கட்சிகளினுடைய தோழர்கள் இப்பொழுதிருந்தே பயணத்துக்கு புறப்பட்டு பாதுகாப்பாக வருவதற்கும், இந்த மாநாட்டிலே சிறப்பாக ஏற்பாடு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், 5 கட்சிகளினுடைய நிர்வாகிகள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்கள் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா வேலைகளும் முழு வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த மகாநாடு சரித்திரத்திலே இடம்பெறும். இன்னும் எப்படி 67 மாநாடு இன்றைக்கு பேசப்படுகிறதோ அதை போல இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த ஸ்ரீ ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடைபெறுகிற இந்த மாநாடு பேசப்படும். அது வரலாறு படைக்கும். முதல் பட்டியலாக இருக்கும். அதெல்லாம் முழுமையாக அன்றைக்கே வந்துடாது. தேர்தல் அறிக்கை எதை மையப்படுத்தி அது அறிக்கை வரும்போது பாத்தீங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். சமூக பாதுகாப்பு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. தற்கொலை செய்து கொண்ட பிரபல ஹிந்தி நடிகை பிரதீக்ஷாவின் காதலன் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையைச் சேர்ந்த பிரபல டிவி நடிகை பிரதீக்ஷா நேற்று முன்தினம் மாலை திடீரென தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதல் தோல்வி காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் அவரது காதலன் ராகுல் ராஜுவிடம் போலீசார் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன அழுத்தத்தால் பிரபல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா 3 முறை தற்கொலைக்கு முயன்றதாக அவரது முன்னாள் மேனேஜர் கூறியுள்ளது பாலிவுட் உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா சோப்ரா பாலிவுட் மட்டுமன்றி ஹாலிவுட்டிலும் வெற்றி நடிகையாக தற்போது வலம் வருகிறார். இந்நிலையில் மன அழுத்தம் காரணமாக 3 முறை தற்கொலை செய்ய முயன்ற பிரியங்காவை தான் காப்பாற்றியதாக அவரது முன்னாள் மேனேஜர் பிரகாஷ் பூரு தெரிவித்துள்ளார். அவரது இந்த பரபரப்பு தகவல்கள் தற்போது பாலிவுட்டில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போடா போடி, நானும் ரவுடிதான் ஆகிய படங்களுக்கு பிறகு விக்னேஷ் சிவன் தற்போது மீண்டும் விஜய் சேதுபதியுடன் இணைந்து புதிய படத்தை இயக்க உள்ளார். இப்படத்திற்கு 2 காதல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பெயருக்கு ஏற்றாற்போல் 2 கதாநாயகிகள் நடிக்க உள்ளனர். இப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக முன்னணி நாயகிகளான நயன்தாரா மற்றும் த்ரிஷா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இன்று பலப்பரட்சி நடத்துகின்றன. கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் தோல்வியடைந்து தொடரை விட்டு வெளியேறின. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இந்நிலையில் இறுதிப் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இரு அணிகளுமே உலகக்கோப்பையை வெல்ல கடுமையாக போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு.